ஹாய், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ பிப்ரவரி 2 மற்றும் பிப்ரவரி 3 2021, பிப்ரவரி 2 அண்ட் பிப்ரவரி 3 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தாருங்க. மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் February 2 and February 3 2021. Here comes the video analysis for the first topic. 2021 ASEAN India Hackathon. மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் 2021 ஆண்டிற்கான ஆசியான் இந்தியா ஹேக்கத்தான் அப்படிங்கிற ஒரு செஷனை துவக்கி வைத்தார் விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ் மூலமா. ஸோ ஆசியான் அப்படிங்கிறது ஒரு 10 தென்கிழக்கு நாடுகளை கூட்டாக சேர்ந்ததுதான் ஆசியான் அமைப்பு. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ், தென்கிழக்கு ஆசிய நாடுகள். ஸோ 2 கருப்பொருள்ல இந்த ஹேக்கத்தான் அப்படி நடக்கிறது. ஒன்று ப்ளூ எக்கனாமி, இன்னொன்று எஜுகேஷன் அப்படின்ற 2 தீமில் இந்த ஆசியான் இந்தியா ஹேக்கத்தான் நடக்குது. ஆசியான் கண்ட்ரிகள் நாடுகள், ஆசியான் கண்ட்ரிகள் சொல்லியிருக்கேன், சாரி, ஆசியன் கண்ட்ரிஸ். அந்த 10 ஆசியான் நாடுகள் என்னென்ன அப்படின்னா புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய 10 நாடுகள் தான் ஆசியான் கூட்டமைப்பில் இருக்கு. 2021 ஆண்டுக்கு ஆசியா நாட்டின் சேர்பர்சன், அதாவது ரொட்டேஷன் பேசிஸ்ல வருவாங்க. 2021 ஆண்டிற்கான ஆசியான் உச்சி மாநாடு புருனேல நடக்கும். ஸோ புருனே தான் இப்ப கரண்ட் சேர்பர்சன் ஆஃப் ஆசியான். இந்தியாவுக்கு ஆசியான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அந்த தென்கிழக்கு லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சைனாவுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல தன் பக்கம் ஆதிக்கம் செலுத்துறதுக்கு, தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வரதுக்கு சைனாவும் இந்தியாவும் ரொம்ப மெனக்கட்டிட்டு இருக்கிறாங்க. பட் சைனா ஒரு ஸ்டெப் அஹெட்ல தான் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சைனா ஒரு ஸ்டெப் அஹெட்ல தான் இருக்கு. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் அனலைசிஸ், த மோஸ்ட் இன்டர்நேஷனல் சென்சேஷன் மிலிட்டரி கூப் இன் மியான்மர். மியான்மரில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது, ஓகேங்களா. ஸோ இது மியான்மர்ல அடிக்கடி நடக்கிறது தான். ஒரு தமிழ் படம் தனுஷ் கூட நடிச்சுப்பான், கார்த்திக் வில்லனா இருப்பான் எனக்கு, அநேகன், ஓகேங்களா. அந்த படத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த மியான்மர், அது பர்மான்னு காமிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுல கூட அந்த மிலிட்ரி குப் வந்ததுக்கு அப்புறம் இந்தியர்கள் எல்லாத்தையும் நாட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதுல இருந்து தான் அந்த கதை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட அதுதான் மியான்மர்ல ஒரு மிலிட்ரி ராணுவ ஆட்சி நடக்கிறதுங்கிறது ஜஸ்ட் லைக் த. கிட்டத்தட்ட இப்போ இது 30 வருடங்களுக்கு பிறகு திரும்பவும் நடக்குது. ஸோ மியான்மர்ல ரொம்ப பாப்புலரான லீடர் அப்படிங்கிறவங்க ஆங் சான் சுகி, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டு காவலில் வச்சிருக்காங்க, அரெஸ்ட்ல வீட்டு காவல் வச்சு 2 ஒன்று தான், வீட்டு காவல வச்சிருக்காங்க. ஸோ மிலிட்ரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக முறைப்படி நடக்கல, ஸோ ஏமாத்தி ஜெயிச்சிருக்கிறாங்க ஆங் சான் சுகின்றவங்க கட்சிக்காரங்க. ஸோ அதனால நாங்க இது பண்ணிட்டோம். The army said it had carried out detention in response to the election fraud in the recently held parliamentary election. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 30 வருடத்துக்கு பிறகு திரும்பவும் வருது. ஸோ அதனால தான் நேற்றுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, யாரும் இந்திய குடிமகன்கள் யாரும் தேவையில்லாம மியான்மர் நாட்டுக்கு டிராவல் பண்றத வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஆங் சான் சுகி அவங்களுடைய இமேஜ் மாறிக்கிட்டே வருது. அவங்க ஒரு அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற ஒரு பெண்மணி, அந்த நாட்டின் கிட்டத்தட்ட ஒரு டாலஸ்ட் ஃபிகரா இருக்கிறவங்க. ஆனா ரோஹிங்கியா விஷயத்துல அவங்க எடுத்த விதம் அப்படிங்கிறது மிகவும் சர்ச்சைக்குள்ளான விஷயம். ரோஹிங்கியா விஷயத்துல அவங்க எடுத்தது மிகவும் சர்ச்சைக்குள்ளான விஷயம். ரோஹிங்கியா பத்தி நாம போன கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோல தான் பார்த்தோம். ரோஹிங்கியா அந்த வங்கதேசத்துல இருக்கிற ஒரு சின்ன தீவு, ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் ரோஹிங்கியா. அவங்க அந்த விஷயத்துல ஆங் சான் சுகி ரொம்ப அமைதியா இருந்தது கிட்டத்தட்ட அவங்க இமேஜே அது டேமேஜ் பண்ணியிருக்குது. அந்த ஈவன் ஆங் சான் சுகி அவங்க அந்த மாதிரி அமைதியா இருந்தது கூட இல்லாம மியான்மர் ராணுவம் ரோஹிங்கியா முஸ்லிம்க்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை அவங்க ஸ்ட்ராங்கா
சப்போர்ட் பண்ணதுதான் இன்னும் அதிர்ச்சிக்குள்ளானது. அதுவும் ஒரு சில பேரெல்லாம் வந்து அவங்களுக்கு தந்த அமைதிக்கான நோபல் பரிசு திரும்ப வாங்கணும் அப்படின்ற சொல்ற அளவுக்கெல்லாம் நடந்திருக்குது. ஸோ சேஞ்ச் இமேஜ் ஆஃப் மிஸ் சுகி அப்படிங்கிறது இதுதான். அதுவும் இந்த நேரத்துல சைனா வந்து தன்னுடைய மியான்மர்ல தன்னுடைய ஆளுமையை கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்றாங்க. இது வரைக்கும் இந்தியன் அபிஷியல் வந்து மியான்மர் வந்து ஜனநாயகத்துக்கு திரும்பணும் அபிஷியலா எதுவும் சொல்லல. பட் அமெரிக்க குடியரசுத் தலைவர் திரு ஜோ பைடன் வந்து மியான்மர் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்க நேரிடும், அதனால ஒழுங்கா ஜனநாயகத்துக்கு திரும்பணும், ராணுவ ஆட்சி கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஜோ பைடன் சொல்லியிருக்காங்க. சைனாவும் சாஃப்ட் ஸ்டாண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சைனா ரொம்ப எதிர்பார்க்கறது இந்த ராணுவ ஆட்சி தான் மியான்மர்ல. அதே மாதிரி இந்தியாவுக்கும் மியான்மர் ஒரு எல்லை இருக்குது, ஓகேங்களா. ஸோ வடகிழக்கு மாநிலங்களுக்கு அங்க வந்து கொஞ்சம் அந்த எல்லை பார்டர் இருக்கு. ஸோ அதனால வாட் எவர் ஹேப்பன்ஸ் இந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ், பக்கத்து வீட்டில் எது நடந்தாலும் அது நம்ம வீட்டில் பிரதிபலிக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்து நாடுல எல்லை கொண்டிருக்கிற நாடுல எது நடந்தாலும் அது நம்மளுக்கும் கொஞ்சம் பிரதிபலிப்பு உண்டாகும் அப்படின்றதுனால இந்தியா மிலிட்ரி கூப் இன் மியான்மரை கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க, அதனுடைய டெவலப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 100 years ஆஃப் சௌரி சௌரா இன்சிடென்ட். இது வந்து ஹிஸ்டரி. சௌரி சௌரா நிகழ்வு நடந்து 100 வருடங்கள் ஆகியிருக்கு. ஸோ இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளைக்கு காணொலி காட்சி மூலமாக will inaugurate the Chowri Chowra centenary celebrations at Chowri Chowra located in Gorakhpur in the state of Uttar Pradesh. ஸோ இந்திய சுதந்திர போராட்டத்தில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1920 ஓகேங்களா. அது வந்து காங்கிரஸ் மாநாடு, நாக்பூர் உச்சி மாநாடு டிசம்பர் 1920 இது நடைபெற்றது. இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இந்திய காங்கிரஸ் மாநாட்டு நாக்பூர் செஷன் டிசம்பர் 1920. ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தந்த பட்டங்கள் மற்றும் அவங்க தந்திருந்த எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ்கே திருப்பி தரது. அப்புறம் ரெசிக்னேஷன் ஆஃப் த மெம்பர்ஷிப் ஃப்ரம் த லோக்கல் பாடிஸ், பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்து, அதே மாதிரி பாய்காட் ஆஃப் கோர்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ், வெளிநாட்டு பொருட்களை வந்து தடை செய்யறது, வெளிநாட்டு துணியெல்லாம் போட்டு எரிக்கிறது அப்படின்னு சொல்றது எல்லாமே தான் இந்த ஒத்துழையாமை இயக்கம். ஸோ இது கிட்டத்தட்ட இந்தியாவில் ரொம்ப விகரஸா நடந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் வந்து ஒரு டைம்ல வந்து பயந்து போன ஒரு நிகழ்வு அப்படின்னா அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தான். ஸோ அப்ப வந்து உத்தரப்பிரதேசில சௌரி சௌரான்ற இடத்துல வந்து அந்த பேரணிக்காக அந்த போராட்டத்துக்காக எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்கும்போது சௌரி சௌரா போலீஸ் ஸ்டேஷனை வந்து தீயிட்டு கொளுத்திட்டாங்க. அதுல வந்து 22 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்தாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கமே அதிர்வலைவை ஏற்படுத்துது. பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப எனக்கெல்லாம் இதுதான் உங்களுடைய அகிம்சை போராட்டமா அப்படின்னு கேட்க போய் காந்தி ரொம்ப அப்செட் ஆகி காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கிட்டத்தட்ட அவர் முடிவுக்கு கொண்டு வந்தா, நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு முகமது அலி ஜின்னா மூலம் நீங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது, இப்பதான் வந்து நேஷனாலிட்டிசம் பேட்ரியாட்டிசம் வந்து உச்சக்கட்டத்துல இருக்கிறப்ப இது சகஜம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு மகாத்மா காந்தி ஒத்துக்கல. நேருமே வந்து இப்ப ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொன்னதுக்குமே மகாத்மா காந்தி ஒத்துக்கல. அகிம்சை வழியில போராடுறப்ப அது வந்து நம்ம யாரை எதிர்த்து போராடுறோமோ அவங்களோட உயிருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பேரு தான் அகிம்சை. அதனால நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை நான் வித்ட்ரா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதுதான் சௌரி சௌரா நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்து 100 வருடங்கள் ஆனதுக்காக இந்திய அரசாங்கம் அதை செலிப்ரேஷன் பண்றாங்க, ஓகேங்களா. ஒரு நிகழ்வை வந்து காந்தி வந்து எதுக்காக வந்து தடை செய்தார் அப்படிங்கிறது அஹிம்சை. அது வந்து அந்த நிகழ்வு நடந்ததுனால நான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே நான் தடை செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த நிகழ்வு நடந்து 100 வருடங்கள் நினைவு கூறுவதற்காக இந்திய அரசாங்கம் இதற்காக உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து விழா இருக்கிறாங்க. The day marks 100 years of Chowri Chowra incident, a landmark event in the country's fight for independence. இப்படின்னு கவர்மெண்ட் அபிஷியல் பிரஸ் ரிலீஸ்ல தான் சொல்லி இருக்கிறாங்க. இட் இஸ் a landmark event in the country's fight for independence. அதே மாதிரி பிரதமர் வந்து சௌரி சௌரா நூற்றாண்டிற்கான சிறப்பு அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுவார் நாளைக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்க 75 மாவட்டங்களையும் பிப்ரவரி 4, 2021 இருந்து பிப்ரவரி 4, 2022 வரைக்கும் இந்த சென்டனரி செலிப்ரேஷன்ஸ் ஆஃப் சௌரி சௌரா இன்சிடென்ட் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மிஸ்டர் யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்கிறார்.
Moving on to the next one, 6 new circles of Archaeological Survey of India. Archaeological Survey of India தொல்பொருள் ஆய்வுத்துறை கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிற அவங்க நேற்றுக்கு பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தற்போதுள்ள வட்டாரங்களை பிரித்து 6 புதிய வட்டாரங்களை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இருக்கிற சர்க்கிள் வட்டாரங்களை பிரித்து நாங்க புதுசா 6 புதிய சர்க்கிளை நாங்க உருவாக்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராஜ்கோட் சர்க்கிள், குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ராஜ்கோட் வட்டாரம். அது ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்க வதோதரா வட்டாரத்தை பிரிச்சு ராஜ்கோட் வட்டாரம் என்று புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. போபால் வட்டாரத்தை பிரிச்சு ஜபல்பூர் வட்டாரம் என்று மத்திய பிரதேசத்திலும், சென்னை மற்றும் திருச்சூர் வட்டாரங்களை பிரித்து தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி வட்டாரம் என்றும், ஆக்ரா வட்டாரத்தை பிரித்து மீரட் வட்டாரம் என்று உத்தரப்பிரதேசத்திலும், லக்னோ வட்டாரத்தை பிரித்து ஜான்சி வட்டாரம் என்று உத்தரப்பிரதேசத்திலும், கொல்கத்தா வட்டாரத்தை பிரித்து ராய்கஞ்ச் வட்டாரம் என்று மேற்கு வங்கத்திலும் பிரிக்கப்பட்டுள்ளது. So 6 new circles for Archaeological Survey of India. So மொத்தம் 16 வட்டாரங்கள் இருக்கு. இந்த 6 வட்டாரங்களோட மீதி 10 வட்டாரங்கள் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கலாச்சாரத்துறை அமைச்சகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், 69% ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு, சுப்ரீம் கோர்ட் டு எக்ஸாமின் த ப்ளீ. மிக 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 ரொம்ப முக்கியம் தமிழ்நாடுக்கு. சோ சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற 69% இடஒதுக்கீடுக்கு எதிரான மனுவை நாங்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடனடியாக தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்ல இருக்கு. அந்த மனுவை நாங்க விசாரணைக்கு ஏத்துக்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க. சோ இதுக்காக தமிழக அரசாங்கத்திட்ட உச்ச நீதிமன்றம் கருத்து கேட்டிருக்கிறாங்க. 3 நபர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு அசோக் பூஷன் தலைமையில அவங்க தமிழக அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. சோ 69% இடஒதுக்கீடு என்பது அந்த காலத்துல 1994 76வது சட்டம் 1994 9வது அட்டவணையில இந்த சட்டம் வைக்கப்பட்டது. 9வது அட்டவணையில வைக்கப்பட்டது அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சட்டத்துக்கு ஜுடிஷியல் ரிவ்யூல பாதுகாப்பு, சுப்ரீம் கோர்ட்டே நினைச்சாலும் ஸ்டே பண்ண முடியாது அப்படிங்கிறது 9th schedule. It is the laws that are being kept in the 9th schedule is free from the judicial review அப்படிங்கிறது. 76வது சட்ட திருத்தம் 1994. அப்ப தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா அவங்க. சோ அவங்க அந்த டைம்ல சென்டர் கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் பவர் இருந்ததுனால அதை அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க மிஸ்டர் நரசிம்மராவ் சோ அந்த பவரை யூஸ் பண்ணி 9th ஷெட்யூல வச்சுட்டாங்க. ஆனா உச்ச நீதிமன்றோட தீர்ப்பு படி ஒரு மாநிலத்தின் அதிகபட்ச இடஒதுக்கீடு என்பது 50% மேல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் பிசிக்கு 30%, எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%, ஆக மொத்தம் 69% இடஒதுக்கீடு. வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, கல்வி நிறுவனங்கள்ல மேற்படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த பாலிசியை தான் ஃபாலோ பண்றாங்க. இதை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. சோ இந்திரா ஷவானி கேஸ் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு எந்த மாநிலத்திலும் 50% மேல இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு. அது 9 நபர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு அந்த தீர்ப்பு அளித்தது. அதை மீறிதான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. இதுதான் சோசியலி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பேட்டியில எல்லாம் அரசியல் கட்சிகள் சொல்லுவாங்க. எய்தர் இட் பி டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே இவங்க எல்லாம் சொல்லிக்கிறது அதுதான் இந்த 69% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது. சமூக நீதி அப்படிங்கிறது இதுதான், சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதை மீறி தான் 69% ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் அந்த டைம்ல 1994 கொண்டு அதை 9th ஷெட்யூல வச்சிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுக்கிறாங்க. ஸோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட உங்களுடைய ஒப்பீனியன் கேட்டு இருக்கிறாங்க. இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு பட்ஜெட் செஷன் 2021 நேற்றுக்கு தமிழக ஆளுநர் தலைமையில நடைபெற்றது. வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் என்பதனால ஆளுநர் உரையாற்றினார். அதே மாதிரி அங்க வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் அப்படின்னா குடியரசுத் தலைவர் உரையாற்றினார். சோ அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு 1000 கோடி ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யாரு ஏற்படுத்தினது அப்படின்னா, டாக்டர் சி ரங்கராஜன் குழுவின் அறிக்கையின்படி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு 1000 கோடி ரூபாய் தரப்படும். இது எதுக்காக அப்படின்னா, கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்ப
தமிழக அரசு வந்து ரங்கராஜன் தலைமையில ஒரு உயர்மட்ட குழு அமைச்சாங்க. தமிழ்நாடு வந்து இந்த கொரோனா பேண்டமிக்கு அப்புறம் எக்கனாமி வந்து growth ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகள் சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய தலைமையில குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு ஏற்கனவே சொன்னது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய நாம பணத்தை தரணும், அதுதான் வேலை வாய்ப்பை உருவாக்கும் சொன்னதுனால டிஐஐசி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழக தொழிற்சாலை முதலீட்டு கழகத்திற்கு வந்து 1000 கோடி ரூபாய் வந்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் மார்ச் 21, 2021 இன்டர்நெட் இணைய சேவை பாரத் நெட் திட்டம் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழக அரசு தன்னுடைய இருமொழி கொள்கையில் தான் செயல்படும், அதில் உறுதியாக இருக்கிறோம், அதில் எந்த விதமான மாற்றமும் வராது அப்படின்றத கவர்னர் தெளிவா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வாஸ் fully committed to the continuance of the two language policy and there shall be no dilution of it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமானது ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் would be expanded through legislation to provide representation to linguistic minorities. மொழி வாரியாக ரொம்பவும் குறைந்த அளவில் இருப்பவர்களுக்கு ஸ்டேட் மைனாரிட்டி கமிஷன்ல அங்கீகாரம் தருவதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பட்ஜெட்ல தெரிவிக்கப்பட்டது. அடுத்தது 2 மத்திய குழுக்கள் தமிழகத்தில் பார்வையிட வருகின்றன. சோ எப்பவுமே இல்லாம 2021 ஜனவரி மாதத்துல மிகப்பெரிய மழை பெய்தது. ஓகேங்களா? சோ தமிழ்நாடுக்கு அது ரொம்ப அன்நேச்சுரலாவே பார்க்கப்பட்டது. சோ அந்த மழை சேதாரத்தை பார்வையிடுவதற்காக 2 மத்திய குழுக்கள் வருகின்றன. ஒரு குழுக்கின் தலைமை மிஸ்டர் அசுதோஷ் அக்னிஹோத்ரி ஐஏஎஸ். இவர் தான் ஏற்கனவே புயல் பாதிக்கப்பட்ட புரவி புயல், அந்த புயல் பாதிக்கப்பட்டப்பும் இவர் தான் வந்து டேமேஜை அசஸ் பண்ணிட்டு போனார். நிவர் புயல் புரவி புயலுக்குமே இவரே தான் வந்தாரு. சோ அசுதோஷ் அக்னிஹோத்ரி வந்து விருதுநகர், தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்ல சேதாரங்களை பார்வையிடுவார். இன்னொருத்தர் தலைமை வந்து பால் பாண்டியன் ஐஏஎஸ். அவர் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பார்வையிடுவார். சோ 2 மத்திய குழுக்கள் வருகின்றன. அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில், பால் பாண்டியன் தலைமையில் 2 பேர் கொண்ட குழுக்கள் வருகின்றன. மத்திய குழு தமிழகத்தில் ஜனவரி மாதத்தில் பெய்த மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிடுவதற்காக இந்த குழுக்கள் வருகின்றன. ஏற்கனவே அசுதோஷ் அக்னிஹோத்ரி அவருடைய தலைமையில தான் 2020 இறுதியில் புயல்கள் நிவர் புயல் மற்றும் புரவி புயலினால் ஏற்பட்ட சேதாரங்களையும் அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில தான் மத்திய குழு பார்வையிட்டது என்பது குறிப்பிடத்தகுந்தது. நெக்ஸ்ட் ஒன்லைனர்ஸ். February 2 வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே, உலக ஈர நில தினம் தமிழ்ல சொன்னா இதான். சோ 2021 வந்து இது வந்து 50வது வருடம் உலக ஈர தினம் அப்படி கடைபிடிக்கிறது வந்து 50வது வருடம். ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் அப்படிங்கிறது ஈரான் நாட்டுல இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துலதான் வெட்லாண்ட பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்திடப்பட்டதுனால ராம்சார் கன்வென்ஷன் சொல்றாங்க. சோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் வெட்லாண்ட்ஸ் அண்ட் வாட்டர், ஈர நிலங்கள் மற்றும் தண்ணீர் அப்படின்ற தலைமையில வச்சிருக்கிறாங்க கருப்பொருள். 125th anniversary celebration of பிரபுத்த பாரதா பத்திரிகை. பிரபுத்த பாரதா அப்படின்னு ஒரு பத்திரிகை, இந்த பத்திரிகை ஆரம்பிச்சு வச்சது சுவாமி விவேகானந்தா. அந்த பத்திரிகை 125வது ஆண்டு விழா சமீபத்தில் கடைபிடிக்கப்பட்டது. கிருத்தகயா. ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னா விவசாயம் சார்ந்த துறைகள், விவசாயம் மற்றும் அதன் சார்ந்த துறைகளுக்கான ஒரு ஹேக்கத்தான் மாதிரி. விவசாயம் மற்றும் அதன் சார்ந்த துறை ஹேக்கத்தான் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஃபீல்டில் வந்து புது முயற்சிகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வரதுக்கு தான் இந்த ஹேக்கத்தான். அப்படி இப்போ இது வந்து அக்ரிகல்ச்சர்னா விவசாயத்தில் ஏதாவது புது முயற்சி சொன்னீங்கன்னா அதில் கொண்டு வரலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆசியன் இந்தியன் எஜுகேஷன் ஹேக்கத்தான். ஸோ கல்வி முறையில் எப்படியெல்லாம் புதிய முறைகள் கொண்டு வர செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த ஹேக்கத்தான் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து 2021-22 ஆண்டுகளை இந்தோ பிரெஞ்சு இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படின்னு செயல்படுத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க. இந்தோ பிரெஞ்சு இயர் ஆஃப் த என்விரான்மெண்ட் அப்படின்னு புக் த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் தலாய் லாமா எழுதியிருக்கிறார். த லிட்டில் புக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்ற புத்தகத்தை தலாய் லாமா எழுதியிருக்கிறார்.
ஸோ முதல் முறையாக இந்தியாவில் மெட்ரோ ரயில், ஹைதராபாத் மெட்ரோ ரயில் மூலமாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்குது. ஓகேங்களா, ஹார்ட் சர்ஜரின்னு நினைக்கிறேன். ஒரு உடல் உறுப்பு வந்து எப்பயுமே வந்து நம்ம படத்துல பார்க்குற மாதிரி சென்னையில வந்து கிண்டிலேருந்து அண்ணா நகருக்கு வந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போவாங்க. ரோடு எல்லாமே கிளீன் பண்ணி டிராஃபிக் இல்லாமல் கன்ஜஸ்டடா வச்சிருப்பாங்க. ஸோ 10 நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சாலிடா நார்மலா போகணும்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். ஸோ 10 நிமிஷத்துல வந்து ஆர்கனை கொண்டு போவாங்க அங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக. ஸோ இந்தியாவில் முதல் முறையாக மெட்ரோ ட்ரெயின்ல இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் transportation நடந்திருக்கு. organ transportation for the first time in Telangana. Hyderabad metro rail was used to transport an organ from one hospital to another for transplantation. ஹைதராபாத் மெட்ரோ ட்ரெயின் மூலமாக உடல் உறுப்பு வந்து ஒரு மருத்துவமனையிலிருந்து இன்னொரு மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக எடுத்து செல்லப்பட்டது. இந்தியாவிலே முதல் முறையாக ரயில் மூலமாக ஒரு உறுப்பை எடுத்து செல்லப்படுவது இதுவே முதல் முறை. அதுக்காக கிரீன் காரிடார் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீன் காரிடார் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பசுமை மரம் அப்படின்னு கிடையாது, அதை டிராபிக் ஜாமை கிளியர் பண்ணி வைக்கிறது தான் கிரீன் காரிடார். இதுவே ரோடுல இந்த மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணனா அதுக்கு பேரு வந்து கிரீன் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ட்ரெயின்ல பண்ணியிருக்கிறதுனால கிரீன் காரிடார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. With this, I'm coming to an end for current affairs newspaper analysis video for February 2 and February 3, 2021. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன் வரும், உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுத்துருங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே அண்ட்